பிறப்பும் இறப்பும் இறையருளும். பிறப்பு எனும் பேரதிசயத்தை இன்னும் எவரும் புரிந்து கொண்ட பாடில்லை எனும் போதிலும் பிறப்பு ஒரு புதிராகவேதான் உள்ளது. எவ்வளவோ புதிர்கள் விடுவிக்கப்பட்ட நிலையில் பிறப்பின் பேருண்மையை இயற்கை இறைவன் இன்னும் தனது ஆதிக்கத்திலேயே வைத்துள்ளதை உணர்கின்றோம். எதனால் இந்த பிறப்பினால் யாருக்கு நன்மை? ஒரு நொடியும் தவறாமல் நடைபெறும் இந்த பிறப்பெனும் நிகழ்வினால் விளையும் நன்மை யாது? பிறப்புக்கும் இறப்புக்கும் யார் அல்லது எது காரணம்? இதனால் அவர்களுக்கு அல்லது அதற்கு என்ன ஆதாயம்? விதிப்படி பிறப்பதும் விதிப்படி மரணிப்பதும் தொடர்கதையானால் இதன் முடிவு எப்போது? இப்படியே போனால் பிறப்பின் மீதும் இறப்பின் மீதும் வெறுப்பு ஏற்படாதா? ஒருவித அலுப்பும் சலிப்பும் ஏற்படுமானால் பிறப்பினாலும் பின்வரும் இறப்பினாலும் என்ன பயன்? எந்தவித காரணமும் இல்லாமல் பிறப்பும் இறப்பும் இருக்குமா? அப்படியானால் இந்த பிரபஞ்ச தோற்றத்தின் காரணம் என்ன? அதற்கும் ஜீவன்களின் பிறப்பிற்கும் ஏதேனும் சம்பந்தம் உண்டா? பிறப்பு என்பது என்ன என்பதை முழுமையாக அறியாத வரையில் பிறப்பின் இரகசியத்தினை அறிந்து கொள்ள முடியாது. பிறப்பினை அரிதிலும் அரிது என்றனள். அவ்வே பிறப்பினை எதற்கும் உவமை சொல்ல முடியாதென்றார் மேலோர். பிறப்பினை இறப்பாக மாற்றக்கூடாது என்பதில் சமர்த்தர்கள் சித்தர்கள். இப்படி பல வகையிலும் சிறந்ததான பிறப்பு ஏன் இறப்பாகவும் மாறுகின்றது? பிறப்பு சிறந்ததென்றால் இறப்பு வேண்டாமே. உத்தமர்களும் மரணிக்கின்றனர், உன்மத்தர்களும் மரணிக்கின்றனர். ஏன் இந்த நேர்தல்? உத்தமரும் இறப்பர் என்றால் நான் உன்மத்தனாக இருக்கின்றேன் எனும் மனோபாவம் மனிதர்களுக்கு ஏற்படாதா? பிறப்பினை ஆரிதென்ற ஆயுவே பிரிதோரிடத்தில் பிறவாமை வேண்டுகின்றார். ஏன் இந்த முரண்பாடு? கேள்விகள் கேள்விகள். கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் பள்ளிவரை நாங்கள் படைக்கிறவன் இறைவன் என்கிறார். அதாவது பள்ளியறையில் ஒன்று கலப்பதோடு மனிதனின் முயற்சி முடிந்தது, அதன் பின் பிறப்பினை அருள்வது இறைவனின் பேரருள் என்கிறார். அது உண்மைதான். பள்ளியறையில் ஒன்று கலந்தவர்கள் அனைவரும் புத்திர பாக்கியம் பெறுவதில்லை. அப்படியென்றால் பிறப்பினை தந்திருள்வது இறைவன்தான், இயற்கைதான் என்பதில் வேறு கருத்தில்லை. அவரவர் வம்சம் தழைக்கவும் வம்சம் தடைபட்டு போகவும் இறைவனே இயற்கையே முன்னின்று நின்று வழிநடத்துகின்றார். இந்த தோன்றலையும் தோன்றா நிலையையும் இறைவன் இயற்கை அவரவர் விதிப்படி மிகச் சரியாக அமைத்து தருகின்றது. இதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. ஆனால் இந்த பிறப்பினாலும் அதன் பின் வரும் இறப்பினாலும் என்ன பயன்? ஒரு வம்சம் தழைப்பதனாலும் வம்சம் அழிந்து போனாலும் யாருக்கு என்ன பயன்? சித்தர்களாக இருந்தாலும் ஞானியர்களாக இருந்தாலும் பேரரசர்கள் மந்திரிகளாக பிரதமர்கள் ஜனாதிபதிகளாக இருந்தாலும் பூமியிலேயே தங்கிவிட முடியாது, இங்கேயே தங்கிவிட முடியாது என்றால் பிறப்பு எதற்கு? இறப்பு எதற்கு? இறந்துதான் போகும் என்றால் பிறப்பே இல்லாமல் இருக்கலாமே. பிறந்து அதன் பின் ஏன் இறப்பு நேர வேண்டும்? ஒன்று, பிறப்பின் பின்னடையும் நாவின் சுவை, தேக சுகம், பதவி, புகழ் தரும் மயக்கம், மது மாது என வருகின்ற போக சுகங்களும் பின் மரணம். 2, பிறப்பின் பின் மனிதன் யோகி ஞானி சித்தர் பின் மரணம் என இது ஏதோ ஒன்று இடுகின்றதே. என்னது? பிறப்பின் காரணம் புரியாத ஒன்றுதான், ஆனால் அதில் ஏதோ ஒன்று மறைந்திருக்கின்றது. அது என்ன? பிறப்பு என்பதனை சற்று ஆழ்ந்து ஆய்ந்தால் ஒன்று விளங்குகின்றது. அதாவது ஜீவராசிகளின் பாவ புண்ணிய பலனாகவே பிறப்பு ஏற்படுகின்றது. முற்பிறப்பிலும் இப்பிறப்பிலும் செய்த பாவ புண்ணியங்களின் பலனாகவே இறப்பு நேர்கின்றது. மீண்டும் பாவ புண்ணிய பலனாக பிறப்பு, மீண்டும் முற்பிறப்பின் இப்பிறப்பின் பலனாக இறப்பு. இதுவே தொடர்கதையாகி இன்று வரை மட்டுமல்ல, இனி வரும் காலமும் தொடரும் கதை. இதன் பொருள் என்ன? இதற்கு விடைதான் என்ன? இதோ ஒரு சிற்றறிவிற்கு தோன்றிய விடை. ஒரு காரியத்தின் நிமித்தமாக நாம் வெளியூருக்கு சென்றால் அந்த காரியம் நடைபெறவில்லை என்றால் என்ன பண்ணுவோம்? மீண்டும் அந்த ஊருக்கு சென்று அந்த காரியத்தினை செய்து முடிப்போம்.
அப்பொழுதும் முடியாது போனால் மீண்டும் ஒரு நாள் சென்று அந்த காரியத்தினை செய்வோம். இப்படி அந்த குறிப்பிட்ட காரியம் முடியும் வரை அந்த ஊருக்கு மீண்டும் மீண்டும் செல்வோம் அல்லவா? அதுபோலவே நாம் நமது ஒவ்வொரு பிறப்பின் போதும் அறிந்தும் அறியாமலும் நாம் செய்த பாவ புண்ணிய காரியங்களின் தொகுப்பை கரைப்பதற்காக மீண்டும் புவியில் பிறப்பிக்கப்படுகின்றோம்.